ஒன்பதாவது பக்தி என்ன? ஆத்ம நிவேதனம். டைட்டில் என்ன? அன்றாட வாழ்வில் ஆன்மீகம். இந்த ஆத்மாவுக்கு எது உண்மையான ஆன்மீகம்னா, ஆத்மாவை நிவேதனம்னா சமர்ப்பித்தல் அர்த்தம். ஆத்ம நிவேதனம்னா இந்த ஆத்மாவையே பகவான் திருவடியில் சமர்ப்பித்தல். அதான் சரணாகதி. சரணாகதிங்கிறோம். என்னை காத்து கொள்ளும் பொறுப்புங்கிறது என்னதே இல்லப்பா, நீதான் என்னை காக்க வேண்டும்னு ஆத்மாவை பகவான் திருவடியில் சமர்ப்பிக்கிறோமே, அதற்குத்தான் ஆத்ம நிவேதனம்னு பேரு. அந்த பக்குவம் அவ்வளவு எளிதில் எல்லாருக்கும் வந்துடாது. அப்படியே சரணாகதி பண்ணுன்னா அதை உபன்யாசம் பண்றது ரொம்ப ஈஸி. ஆனா அந்த சரணாகதி நிலை வருவதுங்கிறது ரொம்ப கஷ்டம். எனக்கு என்னானாலும் என்ன பகவான் பார்த்துப்பான், அந்த உறுதியான நம்பிக்கை வரணும். அதைத்தான் ஆத்ம நிவேதனம். தன்னோட பொறுப்பை பகவான்கிட்ட கொடுத்துட்டான், இனி என்னை பார்த்து கொள்ள வேண்டியது அவன் பொறுப்புன்னு தைரியமா இருக்கான். அதுக்குத்தான் சரணாகதின்னு பேரு. இந்த ஜீவாத்மாவை காத்து கொள்ளும் பொறுப்புங்கிறது உண்மையில் நம்மளுதே கிடையாது. இந்த ஜீவாத்மா அவன் சொத்து. அவன் சொத்தை அவன் தானே காப்பாற்றணும். சொல்லும் போது புரியும். ஆனா நாளைக்கு ஒரு ஆபத்து, ஐயோ என்ன பண்றதுன்னு டென்ஷன் ஆகும். டென்ஷனே ஆக வேண்டாம். அவன் சொத்தை அவன் காப்பாத்துவாங்கிற புரிதல் அது எப்ப வரும்னா, இந்த 8 விதமான பக்தியையும் பண்ணிட்டு வந்தோம்னா, அந்த 9வது பக்தி ஆத்ம நிவேதனம் சரணாகதி, அவன் நம்மளை பார்த்துப்பாங்கிற எண்ணம் வந்துடும்.